Hello friends, welcome back to Niki's Kitchen. ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா குழம்பு நல்ல வாசனையா இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யறது நம்ம யூஸ் பண்ற பவுடர் மசாலா தாங்க. அதுவும் நம்ம குழம்புல சேர்க்கக்கூடிய இந்த கரம் மசாலா பொடி இருக்கு இல்லைங்களா, அதுல எல்லா ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ணி பண்றதுனால ரொம்ப வாசனையா இருக்கும். இந்த பொடியை நம்ம பக்குவமாக அரைச்சி பொருளெல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுவே கொஞ்சம் நம்ம மாறி போயிடுச்சு அப்படின்னா குழம்புக்கும் கொஞ்சம் கசப்பு தன்மையும் கொடுத்துரும். அது மாதிரி எந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பர்ஃபெக்டாக அரைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த பொடியை நான் நிறைய வாட்டி அரைச்சி இதே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் வீடியோவில் கேட்பீங்க இது எந்த பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இது ஹோம்மேடு தான், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நல்லா பேலன்ஸ்டான ஒரு ஸ்பைஸ் தான் இது. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு கறி மசாலா பிடிக்கும், கரம் மசாலா பிடிக்கும், டிஃப்ரென்ஸ் தெரியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணாமல் வெறுமனே ஸ்பைசஸ் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். ஆனால் கறி மசாலா தூள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தனியா அப்புறமா மிளகா அதிகமாக சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாமே குறைச்சி யூஸ் பண்ணுவோம். அப்படி எப்படின்னா உங்களுக்கு குழம்புல கறி மசாலா பொடியை அதிகமாக யூஸ் பண்ணலாம். பட் கரம் மசாலா பொடி நம்ம கொஞ்சம் போட்டோம்னாலே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை கடைசியாக போடும்போது குழம்பெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஓகேங்க, இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் யூஸ் பண்ணுற எல்லா பொருளோட கரெக்டான இன்க்ரீடியண்ட் அண்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நான் வீடியோவில் சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு புரியறதில்ல, நீங்கள் கரெக்டான அளவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் கோ அண்ட் செக் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் கரெக்ட் இன்க்ரீடியண்ட் அண்ட் மெஷர்மெண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 50 கிராம் வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இந்த மல்லி நாட்டு மல்லியாக கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நமக்கு கடையில் எப்பயுமே கிடைக்கிற அந்த மல்லியை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 50 கிராம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம இதில் மெயினாக சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கார்டமம் அப்படின்னு சொல்கிற இந்த கருப்பு ஏலக்காய். கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்மல் ஏலக்காய் சைஸை விட. இது ஒரு 10லேருந்து 12 கிராம் நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த பொடி பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கருப்பு ஏலக்காய் கிடைக்கல. அப்போ நான் அதை விட்டுட்டு தான் நான் செஞ்சு பார்த்தேன். பட் அது கிடைச்சதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன்லேயாவது இதை வாங்கி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். அவ்வளோ வாசமாக இருக்கும். இதில் பச்சை ஏலக்காய் 10 கிராம், ரெண்டுமே 10 கிராம் போட்டுக்கலாம். அடுத்ததான் இதில் கிராம்பு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 10 கிராம் போட்டுக்கோங்க. கூடவே ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்கிற அந்த மேஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 5லேருந்து 6 கிராம் போட்டால் போதும். ரொம்ப போட்டுட்டிங்க அப்படின்னா வாசனை ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஆகிடும், அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பெப்பர்கார்ன் இருக்கு இல்லைங்களா, மிளகு, அதுவும் ஒரு 10 கிராம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பட்டை, அதுவும் ஒரு 10 கிராம். பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு 15 இலை நான் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் ஒரு இன்க்ரீடியண்ட் நான் மிஸ் பண்ணிவிட்டு அது கடைசியாக சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் இந்த மல்லியை சேர்த்துக்கலாம். மல்லியை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதில் நிறைய தூசெல்லாம் நிறைய இருக்கும். கடையிலேருந்து நீங்கள் வாங்கி அப்படி யூஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக புடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும், பச்சை வாசம் போயிட்டு அதிலிருந்து நல்லா வாசம் வரும். அதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம இதில் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த கருப்பு ஏலக்காய், நீங்கள் எனக்கு 5லேருந்து 6 கிராம் 10 கிராம்லாம் என்னால் அளக்க முடியாது அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு 10 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதில் ஒரு 25லேருந்து 30 ஏலக்காய் பக்கம் நீங்கள் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பச்சையில் பட்டை பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி காமிக்கிறேன். இன்கேஸ் அந்த 10 கிராம் 5 கிராம்லாம் அளக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். கிராம்பு அப்புறமா அந்த ஜாதி பத்திரி எல்லாமே வறுபடுற டைம் ஒரே அளவு தான், அதனால் நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டேன். மல்லி மட்டும் கொஞ்சம் சேர்த்து வறுக்கணும். பட் இதெல்லாமே கொஞ்சம் கூட கலர் மாறக்கூடாது, அதுலேருந்து வாசம் வந்தால் போதும். இப்போ இந்த அளவு சரியாக இருக்கும். இதையும் நம்ம அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பிரியாணி இலை எல்லாத்தையுமே சும்மா 2 3 நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன்.
லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அதே பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் அரைக்கிற இந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1-2 மாதம் வரைக்கும் யூஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாசனை வந்து அப்படியே நல்லாயிருக்கும். மொத்தமாக நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த வாசம் போன மாதிரி இருக்கும். கடைசியாக ஒரு பொருளை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இந்த ஜாதிக்காய் தான். இது வந்து ஒரு 5-6 கிராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி துருவி போட்டுட்டிங்க அப்படின்னா அரைபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிராம் தெரியலனா நீங்கள் 2 காய் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. நல்லா நைஸாகவே அரைச்சிருங்க, தரதரன்னு இருக்க வேண்டாம். அரைச்சோடனே சூடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து போட்டு வச்சுருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், வெளியும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியாக போடுங்க. கடைசியாக போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது 1 டீஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் போடலாம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். அதுவே வந்து வெஜ்ஜுக்கெல்லாம் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இல்லைங்களா, சன்னா மசாலா அந்த மாதிரிலாம் போடும்போது கொஞ்சமாக தான் போடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் போடணும். அதுவும் கடைசியாக போட்டுட்டு உடனே இறக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஜாஸ்தி போட்டிங்கன்னா கசப்பாயிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன டவுட் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.